ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இது என்னோடய மாஸ்டர் பெட்ரூம். டைம் வந்து இதில் 12 காமிக்குது, ஆனால் அந்த வாட்ச் ஓடலை. இந்த பிக்சர் கூட நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கார்னர் ஸ்டாண்டு நான் வந்து வீடு கட்டும் போதே இதை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஷோ பீசஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்வான் பார்த்திங்கன்னா நான் வந்து வைகை டேம் அடிக்கடி விசிட் பண்ணுறதுனால அங்கே போகிற வழியில் ஒரு ஷாப் இருக்கும். நான் அடுத்த தடவை உங்களுக்கு அந்த ஷாப்பை காமிக்கிறேன். ஸோ அங்கே தான் இதை வாங்கியிருந்தோம். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய மாஸ்டர் பெட்ரூம். சீக்கிரமாக ஒரு மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே பிங்காக மாற்றி என் ரூம்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ இந்த ஃபோம் ஷீட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோம் ஷீட் ஒட்டினோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெயிண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிட்டு ஃபுல் ரூம் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டடான ரூம் டூர் வந்து சீக்கிரமாக போடுறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கேரளா போயிட்டு வந்தாலும் நிறைய ஸ்நாக்ஸ் அங்கிட்டிருந்து எப்பயுமே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த பிஸ்கெட்ஸு இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவோட ஐகான் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம், சக்கரை வரட்டி. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஆல் டைம் ஃபேவரட் வந்து நம்ம நேந்திரம் சிப்ஸு. அப்புறம் அங்கே இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா கோகோனட் ஆயிலே பண்ணியிருப்பாங்க. அதோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிஸ்கெட்ஸ் கூட எல்லாமே ஹோம்மேடு தான். ஸோ இது எல்லாமே ரீஃபில் பண்ணுறது தான் அடுத்த ஒர்க்கு. ஏற்கனவே நான் பாட்டில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ லைட்டாக அது ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவை தொடச்சிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் ஸ்நாக்ஸை. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபில் பண்ணதை நான் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்து ஸ்நாக்ஸ் கேபினெட்டில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி எம்டி கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், ஸ்டீல் கண்டெய்னரில். இது எப்பயுமே ஸ்நாக்ஸ் கேபினெட்டில் மேலே இருக்கும். என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னோடய கிச்சன் டூரில். ஸோ அடுத்து அந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய ஸ்நாக்ஸ் கேபினெட்டு. ஸோ அடுத்த ஒர்க் இதை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து வேக போட்டேன். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசும், ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், தயிர் சாதம். எப்பயுமே கேரளா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கேரளாலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி லஞ்சுக்கு எப்படினாலும் அதை யூஸ் பண்ணிடுவேன் நான். உருளைக்கிழங்கு பொடி மாசுன்றது எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் சில டைம் எல்லாமே நோவாக இருக்கும். ஆனால் பிஹைண்ட் எவ்ரி நோ வந்து ஒரு பெரிய எஸ் நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்றது நம்ம யாருமே ரியலைஸ் பண்ணுறது இல்லை. அப்படி என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹவுஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அது சேலுக்கும் வந்தது. ரொம்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடே தான் அது. பார்த்திங்கன்னா அது தட்டி போயிருச்சு. நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன் இது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது ஒரு நோ தானே. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸே ஒரு ஸ்கூலாக கன்வெர்ட் ஆயிருச்சு. என் பொண்ணு அதே ஸ்கூலில் வந்து படித்தா. அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அன்னைக்கு இது வந்து கடவுள் நம்மளுக்கு நோ சொல்லியிருக்காரு, இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய எஸ்ஸாக குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பேத்துக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்பயுமே ஒரு நோ நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. ஏன்னா பிஹைண்ட் எவ்ரி நோ வந்து ஒரு பெரிய எஸ் வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த நோக்கெல்லாம் நான் வந்து இன்றைக்கி நான் இதை சொல்கிறேன், ஆனால் அந்த நோ சிச்சுவேஷன் வரும்போது நான் ஃபீல் பண்ண தான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் என்னை மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நோக்கெலாம் இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்காக பெரிய எஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். சில விஷயங்கள் வந்து கடவுள் தள்ளி போடுறாரு, அதுக்கு எந்த ஆன்சரும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய எஸ் வச்சுருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியாது ஃப்யூச்சர் என்னன்னு, கடவுள் கையில் அவருக்கு தான் தெரியும் நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது. ஸோ எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெகட்டிவிட்டினால ஒன்றுமே நம்மளுக்கு ஆக போகிறதில்ல. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் நம்ம ஹெல்த் மட்டும் போயிட்டே இருக்கும் கவலைப்பட்டோன்னா. என் லைஃப்பில் இதை நான் அனுபவித்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயத்தை நல்லா எப்பயுமே வதக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் சில்லி பவுட்ரும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொரிகிற அளவுக்கு வதக்கி விட்றேன். எப்பயுமே உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் நிறையாவே தான் பண்ணிப்பேன். ஏன்னா அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. சில டைம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணிடுவேன். இல்லாட்டினா நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு ஆலு சப்பாத்தி மாதிரி பண்ணிடுவேன். இல்லாட்டினா சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் பண்ணிடலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா தோசைக்கு மசால் தோசை மாதிரி பண்ணிடலாம். ஸோ எப்போ உருளைக்கிழங்கு பண்ணாலும் அது வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பண்ணிப்பேன். அன்னைக்கு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உருளைக்கிழங்கை வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு தான் பானிபூரிக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசியல் தான் நான் வந்து சாப்பிட்ருந்தேன். ரொம்ப எம்மியான ரெசிபி.
ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவாக மட்டும் எதையுமே திங்க் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்மளோட பாசிட்டிவிட்டியில் தான் இருக்குது. நான் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பானிபூரி ஃபுல்லாக பொரிச்சிட்டு நம்ம லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு பொடி மாசை யூஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பானிபூரியோட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அன்றைக்கி வந்து பானிபூரிக்கு வந்து ரசம் எதுவும் நான் பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த புளி பேஸ்ட் இருந்துச்சு, அது வந்து ரெடிமேடாக வாங்கினது தான். ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வசந்தம் ஹைப்பர் மார்ட், இது வந்து நாங்கள் எப்பயுமே வாங்குகிற ஒரு ஷாப்பு. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 years கிட்ட நாங்கள் இவங்கள்ட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். நீங்கள் சப்போஸ் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சிச்சுவேஷன்னாலும், ஈவன் கொரோனா சிச்சுவேஷனில் கூட எங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். க்ராசரி அப்போயே நாங்கள் பெடிகிரிலேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே சல்மா சிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா கூட அது வந்தோடனே எங்களுக்கு உடனே இன்டிமேட் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து வசந்தம் ஹைப்பர் மார்ட் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். மந்த்லி க்ராசரி ஃபுல்லாக அங்கே தான் எப்பயும் வாங்குவோம். ரொம்ப அக்கேஷ்னலாக வெளியே எங்கேயாச்சும் போனால் மட்டும் அங்கே ஏதாச்சும் வாங்குவோம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டே ஃபுல்லாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.